ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2026 பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் ஃபேமிலி ட்ராமாவாக எடுக்கப்பட்ட ஸ்டெர்லிங் பாயிண்ட் அப்படின்ற வெப் சீரிஸ் இப்போ தமிழ் புக்கிங் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோலாம் போகலாம். இந்த சீரிஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 40லேருந்து 55 மினிட்ஸ் கிட்ட வருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் ஒரு நம்ம படத்தோட ஹீரோனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வயசாக இருக்கும். ஸோ இவங்களுடைய பிரதர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸான லைஃபை வாழ்ந்துருக்காங்க. இவங்களுடைய சம்மர் வெக்கேஷனில் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதுல ஒரு கட்டமா ஒரு சேஃப்ல இவங்க அம்மா எழுதி வச்ச ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க நடக்கூடிய சொரசன சம்பவம்லாம் என்ன, அது மட்டும் இல்லாத இவங்களுக்கு எந்த மாதிரி சொரசனம் அப்படின்னு தெரிய வருது. கடைசியாச்சு அப்படின்றது அந்த சீரிஸோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரிஸ்ல நடிச்ச நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. மெயினா அந்த எமோஷனை ஃபீல் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தென் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது சினிமோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்டை காமிச்சதுமா இருக்கட்டும், தென் கலர்ஃபுல்லான சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸ்டோரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ரிலேஷன்ஷிப், தென் சஸ்பென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக அந்த சீரியல் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே ஒரு சில இடங்கள் ரொம்ப ஸ்லோ ஆகும். அது மட்டும் இல்லாத கேட்டோடைய அந்த இன்ட்ரடக்ஷன் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துருக்காங்க. தென் சீரிஸ்ல அங்கங்க ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸ் ஆகட்டும், தென் கிரிமா சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓவரால் இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த சீரிஸை ஒன் டைம் நான் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தனியாக மட்டுமே பாருங்க.